உலகில் யுத்தம் முதலியவை நடந்து கொண்டிருப்பதை ஞானி அறியுங்கால் அவன் எப்படி அமைதியுடன் இருக்க முடியும்? ஏங்க, உலகத்துல இவ்வளவு சண்டை சச்சரவு போயிட்டு இருக்குது, வார் யுத்தம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சும் எப்படிங்க அவரால் அமைதியா இருக்க முடியும்? என்னாலேயே இருக்க முடியல, ஞானிக்கு எல்லாம் தெரியுதுன்றீங்க, அப்ப அவரால் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அருமையான கேள்வி. பகவான் பதில் சொல்றார். சினிமா திரையின் மீது நிகழும் நிகழ்ச்சிகளால் திரைக்கு எப்படி சற்றும் பாதிக்கப்படுவதில்லையோ அப்படியேதான் தோன்றி மறையும் உலக விவகாரங்களால் அவை அனைத்தின் நிர்விகார அதிஷ்டானமாய் நிற்கும் ஞானி சற்றும் பாதிக்கப்படுவதில்லை. ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் திரையில் காட்டப்படுகின்ற காட்சி. காட்சிக்கும் திரைக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் சம்பந்தப்பட்டு இருப்பது போல ஞானியானவன் இந்த உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி கொண்டு ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றான். இதனோடு சேர்ந்து இருப்பது போல இருந்து ஆனால் சேராமல் இருக்கின்றான். தாமரை மேல தண்ணி இருக்குது, ஆனா அது மேல ஒட்டாம இருக்குதும்பா. அந்த மாதிரி இதோட இருக்கிறோம், ஆனா இல்ல. தோன்றி மறையும் உலக விவகாரங்களால் இந்த உலகம் என்பது ஒரு பொய்யானது. என் மனம் வெளிப்படும் போது எனக்கு தெரியுது, மனம் ஒடுங்கும் போது தெரியாது. இது ஒரு தோற்றம் தான், இது உண்மையான, இதுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறத அறிந்ததினால் இதுல எந்த ஒரு சலனமும் இல்லாமல், விகாரமும் இல்லாமல், நிர்விகாரம்னா என்னது? மாறுபாடுகள் இல்லாத நிலையான அதிஷ்டானமாய், எல்லாத்துக்கும் ஆதாரமாய், கான்சியஸ்னஸாய் ஞானி இருக்கிறான். அவன் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. தேகமே நான் என்னும் எண்ணம் மிகவும் பலப்பட்டு இருப்பதால் அது நான் அல்லவென்று விசாரத்திலே தெளிந்த பின்பும் நீங்குவதில்லை. சரி, அப்ப அவன் கான்சியஸ்னஸ் தெரிஞ்சிருச்சுல்ல, அவன் அந்த டைம்ல கான்சியஸ்னஸ் ஆயிட வேண்டியதானே, ஏன் உடம்புல இருக்கணும்? அப்படி ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு பதில் சொல்றாரு. தேகமே நான் என்னும் எண்ணம் மிகவும் பலப்பட்டிருப்பதால், பல ஜென்மங்களாக நான் இந்த தேகம் 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 என்று ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால, இப்ப ஆத்ம விசாரத்தினால நான் தேகம் அல்ல, கான்சியஸ்னஸ் தாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வருத்தனை வாட்டி அது பழகி இருக்குல்ல, அந்த பழக்கம் இப்ப நம்ம வீட்டுல ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வேலை வாக்கிங் போயிட்டே இருக்கிறோம், நம்ம போவேணான்னு நினைச்சா கூட ஆட்டோமேட்டிக்கா கால் எந்திரிச்சு போற மாதிரி இந்த சரீரம் மனசை ஒரு ரோபோட்டிக்ஸ் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது டிஃபால்ட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீ கொடுக்கலனாலும் அது பண்ணிக்கிட்டே இருக்கிறது போல, இவர் இது வரைக்கும் இதை நானுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தவர் இப்ப நான் அல்லன்னு தெரிஞ்சா கூட அந்த பாடிக்கு மைண்டுக்கு இருக்கிற மெமரியில அது இயங்க ஆரம்பிக்கும். அததான் பிராரப்தம்ன்றோம். விசாரத்திலே தெளிந்த பின்னும் நீங்குவதில்லை. விழித்தும் கனவு பொய்யென தெரிகிறது, கனவிலும் துயிலிலும் ஜாக்கிரத பிரபஞ்சம் மற்று போகிறது. ஆகவே அவஸ்தாத்திரயம் நிர்விகார ஆத்ம சைத்தன்யத்தை அதிஷ்டானத்தின் மீது தோன்றி மறையும் நிழலேயாகும். ஒரு நிழல் கான்சியஸ் மேல இந்த வேக்கப்பு, ட்ரீமும் டீப் ஸ்லீப்பும் ஒரு நிழல் போல தோன்றி போகுதே தவிர உண்மை கிடையாது. என்னுடைய நிழல், ஆனா அதுக்கு இருப்பு இருக்குதான்னா கிடையாது. நான் இருக்கிறதுனாலதான் என் நிழல் இருக்குது, நான் இல்லாட்டா நிழலே கிடையாது. ஆனா உண்மையா நிழல்னு பார்த்தா கிடையாது. அது என்ன பண்ணாலும் அதனால எந்த பாதிப்பும் இருக்க போறதில்லை. என்னை சார்ந்த நிழல் இருப்பது போல கான்சியஸ்னஸ் சார்ந்துதான் ஜாக்கிர சொப்ன சுசுப்திங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றார். தோன்றி மறையும் நிழலே ஆகும், ஷேடோ. பிறப்பும் இறப்பும் பல வகை கஷ்டங்களும் யாவும் தேகாத்ம புத்தியை பற்றி நிகழும் வெறும் தோற்றங்களே. பிறக்கிறதா இருக்கட்டும், இறக்கிறதா இருக்கட்டும், பல ஜென்மனா எடுத்ததா இருக்கட்டும், உங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், எல்லாமே என்னதுங்கிறாரு, இந்த தேகத்தை நான் என்று நினைக்கக்கூடிய அந்த புத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த உலகமான தோற்றத்துல ஏற்படுற விஷயம் தானே தவிர உண்மையில கிடையாது. ஆத்மாவுக்கு ஜனன மரணாதி கிளேசங்கள் எவையும் இல்லை. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, துக்கமும் கிடையாது, எதுவுமே அதுக்கு கிடையாது. கீதையில சொல்றாருல, அதை வெட்டவும் முடியாது, நினைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, எதுவோ அதுவே நீ அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதே மாதிரி ஆத்மாவுக்கு ஜனனமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது, துக்கமும் எவையும் இல்லை. தேகாத்ம புத்தியினாலேயே சாவின் அச்சம் உண்டாகிறது. நமக்கு டெத் ஃபியர் இருந்துச்சுனாலே புரிஞ்சுக்குங்க, இறப்ப நினைச்சு பயம் வருதுனாலே சரி, இந்த உடம்பு மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நாம ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறோம்.
தேகத்தை நாம் என்று நினைக்கின்றோம். அதனாலதான் இறப்பு மேல அவ்வளவு பயம் வருது. எல்லா உயிருக்கும் இறப்பு மேல பயம் இருக்கும். ஞானிக்கு மட்டும்தான் இறப்பு மேல பயம் இருக்காது. ஏன்னா இறப்புன்னு ஒன்னே கிடையாதுன்னு அவன் உணர்ந்ததுனால சரீரம் போனா போயிட்டு போகுது போ அப்படின்றான். ஏதோ இந்த ட்ரீம், இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு போய் அவன் பாடு ரிலாக்ஸ் ஆயிடுவான். ஆனா நமக்கு அப்படியா? ஐயோ உடம்புக்கு தான் ஆச்சுன்னா, நான் உலகத்தை எதிர்த்துறேன், சொந்தம் பந்தம், என் ஃபேமிலி, பேரம் பேத்தி, என்னென்ன நம்ம புலம்பல் இருக்கும். தேகாத்ம புத்தியினாலேயே சாவின் அச்சம் உண்டாகிறது. சாவு, நோய், துன்பம் முதலிய எதுவும் அணுக்கொணாத சுத்த சைத்தன்யமே நாம் என்று உணர்ந்து எப்போதும் அமைதியாக இருக்கலாம். இறப்பாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், இது போல எதுவாக இருக்கட்டும், எதுவுமே நாமல்ல என்பதை உணர்ந்து நான் பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த சைத்தன்யம் என்பதை உணர்ந்து அமைதியாக இருக்கலாம். பகவான் சொல்றார், சும்மா இரு சொல்லற, அமைதியாயிரு, திருப்தியாயிரு, பூரணமாயிரு, சைத்தன்யமாயிரு. ஏன் கஷ்டப்படுற? உனக்கு துக்கம், சாவு எதுவுமே கிடையாது, நோய் நொடி கிடையாது, கான்சியஸ்னஸ்க்கு எதுவும் கிடையாது. நீ அதுவா இருக்கிறன்னு உணர்ந்துரு. நீ சரீரம் நினைக்கிற வரைக்கும் இந்த சாவுல கஷ்டப்படுவ, நோயில கஷ்டப்படுவ, துன்பத்துல கஷ்டப்படுவ. அதனால கஷ்டப்படாம இருக்கிற தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நல்லது.